காரர், எதிராஜர், உடையவர், எம்பெருமானார் என்று பல திருநாமங்கள் இருக்கு. சுவாமி அவதார ஸ்தலம் ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூர் சுவாமி சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர அவதாரம் பண்ணியிருக்கார். கலி பிறந்த 10வது நாள் சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கார். கலியை எதிர்க்கிற ஒரே கடவுள் சுவாமி ராமானுஜர். ராமானுஜருடைய 3 திருமேனிகள், தானுகந்த திருமேனி, தானான திருமேனி, தமருகந்த திருமேனின்னு சுவாமியுடைய 3 திருமேனிகள் இருக்கு. முதல் திருமேனியானது தானுகந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புத்தூர்ல சுவாமி தானுகந்த திருமேனியா இருக்கார். அவர் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் போது அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வாருடைய மகன் அவருக்கே தெரியாம மறைந்து அந்த திருமேனியை செஞ்சு அவர் ஊருக்கு செல்லும் போது அவர் எதிரிலே காண்பித்தார். அதை பார்த்து மனமகிழ்ச்சியில் தன்னுடைய ஆத்மாவை அதுல பிரதிபலித்து, அதாவது ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவி தன்னுடைய ஆத்மாவை அதை பிரதிபலிச்சு போனதுனால, தானே உகந்து கொடுத்ததுனால தான் உகந்த திருமேனியின் பேரு. இப்போவும் மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது உடம்புல பாத்தீங்கன்னா வேர்வை வரும். அதை தீர்த்தமா தராங்க. அடுத்த திருமேனி மேல்கோட்டை, அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் உள்ள போனா மேல்கோட்டை திருநாராயணபுரம் ஒரு புறம் இருக்கிறது. அங்கே சுவாமி தமருகந்த திருமேனியா இருக்காரு. எம்பெருமானார் 16 ஆண்டு காலம் அங்கிருந்து கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு மக்களை நல்வழிப்படுத்திட்டு ஸ்ரீரங்கம் வரும்போது அவரே சிஷியர்களுக்கு ஒரு திருமேனி செய்து உகந்து கொடுத்ததுனால, தமரே உகந்து கொடுத்ததுனால அது தமருகந்த திருமேனியின் பேரு. பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனியா இருக்கார். சாமியுடைய ஆயுள் காலம் 200 ஆண்டுகள். 200 ஆண்டு காலம் பூலோகத்திலிருந்து மக்களுக்கு கைங்கரியம் பண்ணி அதுக்கப்புறம் எம்பெருமானார் திருவடி சேரணும்ட்டு நியமனம். எம்பெருமான் என்றால் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீமன் நாராயணன். எம்பெருமானார் என்றால் ராமானுஜர். எம்பெருமான் என்ன பண்ணால் எம்பெருமானாருக்கு கட்டளையிட்டார். ஆனால் மனித குலத்தின் ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். அந்த மரபை மீறக்கூடாது என்று சுவாமி பூலோகத்திலே உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே மகான் ராமானுஜரை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த 120 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு சுவாமி இதற்கு மேல் இந்த திருமேனி தாங்காது, மீதி இருக்கும் 80 ஆண்டு காலம் நானே அவதாரம் பண்ணி அதை பூர்த்தி செய்கிறேன் என்று பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் வாக்குறுதி அளித்து 120வது வயசுல ஸ்ரீரங்கத்துல மண்டபத்துல அப்படியே அமர்ந்த நிலையில் சின்முத்திர நிலையில் சுவாமி இருக்கிறார். இப்போ போனீங்கன்னா அவருடைய உண்மையான உடம்ப பார்க்கலாம். கை நகெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம், கண்ணு ரப்பெல்லாம் திறந்து இருக்கும். அதை போய் பார்க்கலாம். சுவாமி இப்பவும் பூமியில மேல அவதாரம் பண்ணியிருக்கார். அதை போய் நீங்க பார்க்கலாம். அது ஸ்ரீரங்கம் 3 திருமேனிகள். ராமானுஜர் கலியை எதிர்க்கும் ஒரே கடவுள் ராமானுஜர். ஆதிசேஷ அவதாரம்.